Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இந்த கேம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமோட வாய்ஸ் ஓவர் எல்லாமே தமிழில் வருதுங்க. சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. ஸோ தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவரோட பார்த்த ஒரு கேம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த கேம் வந்து நான் யூடியூப் சேனலில் செக் பண்ணது ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எல்லாரும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு தெரியல. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. பெருவுடையார் ராஜராஜ சோழரின் சீரிய ஆளுமையினால் இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரின் வழிநடத்தலிலும் பொற்காலம் கண்ட சோழ தேசம் அப்பெருவுடையாரின் மறைவுக்கு பின்னர் அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றி அழகு பார்த்து அவனது ஆளுமையின் கீழ் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. கிழக்கே கலிங்க சாகரம் முழுவதும் சோழனின் பேர் முழங்க கோலோச்சியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய ஆளுமையினாலும் நட்புக்கரத்தாலும் வணிகத்தாலும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சீன தேசம் முதல் கடாரம் உள்ளிட்ட பல நாடுகளில் வியாபாரம் செழிக்க உதவியது. இதே காலகட்டத்தில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கியது சோழ தேசம். கிழக்கு ஆசிய நாடுகளில் வெறும் நட்புக்கரம் மட்டும் நீட்டியிருந்த ராஜேந்திர சோழன் அவற்றின் மீது போர் தொடுப்பான் என எவரும் ஆருடம் கூட கூறியிருக்க முடியாது. ஆனால் அந்த போர் நிகழ்ந்தது. போருக்கான காரணம் ஸ்ரீவிஜயம். தெற்காசிய நாடான ஸ்ரீவிஜயம் சீனத்திற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே முக்கிய வணிக மையமாக விளங்கிற்று. அதுவரை வணிகத்துக்கு நட்புடன் சேவை செய்து கொண்டிருந்த ஸ்ரீவிஜயம் சோழர்களின் ஆதிக்கத்தை விரும்பாததால் துறைமுகத்தில் நடக்கும் வியாபாரம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களுக்கு அதிக கப்பம் விதித்தது. மேலும் சீன சோழ வணிகர்கள் இடையே இருந்த நேரடி வணிகத்தையும் தடை செய்து ஸ்ரீவிஜய அரசு இடைத்தரகம் மூலம் இரு நாட்டு வணிகர்களிடம் பொருட்களை விற்று பெரும் லாபம் ஈட்டியது. இதற்கு மாற்று வழியாக மட்டாரத்தில் ஒரு புதிய துறைமுகம் அமைத்து வணிகத்தை தொடர்ந்தது சோழ அரசு. தன் வியாபார காழ்ப்புணர்ச்சியால் ஸ்ரீவிஜய மன்னன் துங்கவர்மன் மட்டாரம் மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதி மக்களை தன் படைபலத்தால் ஆக்கிரமித்து தன்வசப்படுத்தினான். இதனால் வெகுண்டெழுந்த புலிக்கொடியோன் ராஜேந்திர சோழன் முதல் முறையாக ஸ்ரீவிஜயம் மீது படையெடுத்தான். லோடிங் சரியாகல. மீண்டும் ஒரு போர். கன்னிப்படை வீரர்களை நம் படை முழுவதும் வரும் வரை இங்கு இருக்கும் சுற்றுப்பகுதியினை பார்வையிடுங்கள். நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. உங்களில் ஒருவனாக நானும் பார்வையிடுகிறேன். கேம் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. கேம் ப்ளே பண்ணும்போது தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் அங்கங்க ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு கதை சொல்றாங்க. சார், ஏதோ யூடியூப் சேனல்ல வந்து அந்த பழங்காலத்தை எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி எத்தனை எபிஎஸ்ல என்ன ஆகுதுன்னு தான் தெரியல. ஏய், பரவாயில்லையே, இவர் தான் சோழன் ராஜாவா? எபிஎஸ் காட்டவே இல்லை. சூப்பர் கைஸ், நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ சூப்பர், பக்கா. ஓகே கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஃப்ரண்ட் வியூ பார்க்கவே முடியல. ராஜா முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அடடா, நானும் பார்க்கலாம்னு நினச்சி இப்படி திருப்பி பார்க்குறேன். இல்லை, இந்த காட்டின் வரைபடத்தின் பரந்த பரப்பில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு சாத்தியமான போர்க்களமாகும். எனது சிப்பாய்களுக்கான சரியான இடத்தை நான் அறிய வேண்டும். ரீச் டு டாப் மவுண்டைன். ஓகே, இங்கே மவுண்டைனுக்கு மேலே போகணுமா? இங்கே பாருங்க, முயல் வேட்டையாடுமா? வேணாம், இருக்கிறது ஆரம்பு, தப்பிச்சு போயிடலாம். ஆட்கள் சத்தம் கேட்கிறது. யாரோ இங்கே இருக்கிறார்கள். யாரோ இருக்காங்களா? பார்த்துருவோம். யார் இருக்கீங்க? எச்சரிக்கையுடன் அணுகுவோம். சரி, இருங்க, நம்ம எச்சரிக்கையோட அணுகுவோம். தம்பியே, ஓ ஸ்டெல்த் கில்லா? ஓகே, இருங்க, ஸ்டெல்த் கில் பண்ணும். தம்பியே, செத்துடுறா அப்படியே. என்ன கைஸ் இது, கழுத்துல கையே படாம சாவடிச்சிட்டான். பரவாயில்ல, நைஸ். ஆனா கொஞ்சம் இருட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. அங்க என்ன நடக்குதா? உங்க ஆளை ஒருத்தனை போட்டு தள்ளன. ஓ, கத்தியால போட்டு வெட்டுன்னு வெட்டலாமா?
கண்ட்ரோல் வந்து தடுக்கிறது ரைட்டு, ஸ்பேஸ் வந்து தப்பிக்கிறது ரைட்டு, கியூ வந்து என்னது? ஓ காம்போவா? நைஸ். அவன் அங்கே இருக்கிறான். அவனும் வில்லு வச்சிருக்காங்க. அடப்பாவி, ஒரே அடியில் செத்து போயிட்ட. வில்லு வச்சிருந்தா நீ பெரிய எங்க பாருங்க, எனக்கு 6 வில்லு தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. ஒருவேளை வில்லு அடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துருமோ? கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்கு கைஸ். ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் லேக் வருது, அது காட்டுக்குள் எதற்காக காவலர்கள் இருக்கிறார்கள்? சரி, இனி எல்லா திசைகளையும் கவனமாக நோட்டமிட்டு முன்னேற வேண்டும். ஆமா ஆமா, கவனமா நோட்டமிட்டு முன்னேறணுமா. இங்க ஒரு மான் இருக்கு, இப்ப மான வேட்டையாடணுமா? அழகு உன்னதமானது. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த டைலாக்கு? இயற்கையின் அழகு புனிதமானது. தான் கொஞ்சம் லேக் ஆகுது. மேபி இதோட ஃபுல் வெர்ஷன் பண்ணனா. ஒரு பழைய மடம் இருக்கின்றது, சற்று சென்று பார்ப்போம். சென்று பார்ப்போமா? பார்க்கலாம். பழைய மடம் எங்க இருக்குது? ஓ, இதுதான் பழைய மடமா? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுற இடமா. ஸோ இந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் ஸ்டாமினாலாம் ஏறும் அப்படிமாரி சொல்லியிருக்கானுங்க. ஏய், ஏன்டா இப்படி லேக் ஆகி தொலைற? அவ்வளவுதானா? எதுவுமே வரல. வேங்கை பலம் கிடைத்து விட்டது. வேங்கை பலம் கிடைத்துடுச்சா? வேங்கைன்றாங்க, ஏதோ நரி மாதிரி ஏதோ இருக்கு, போட்டுருவோம். என்ன போட முடியாதோ? ஆல்ரெடி செத்து போயிடுச்சு நரி. ஐயோ, ரொம்ப வேஸ்டா போச்சு. ரொம்ப கிடைக்குமா திருப்பி? ஆஹா, கிடைக்காது. இப்போ எப்படி போகணும்னு தெரியலையே. வேங்கை பலம் கிடைச்ச பிறகு நம்ம இதே இடத்துல தான் இருக்கணுமா? போகிறதுக்கு வழி? ஓ, இங்கே ஏதோ இருக்கு. இந்த சைடு எதுவும் போக முடியல. ஓகே, அப்போ வந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும்னு நினைக்கிறேன். போடா போடா போடா. ஏய், இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் இருக்கானுங்க. ரிசல்ட் எடுத்தனா இதெல்லாம் வர இருக்கா? அசசன் கிரேடு. இங்கே என்ன புலி சவுண்ட் கேட்குது? ஓ, அசாசன் கிரேட்ல வந்து ஈகிள் சவுண்ட் மாதிரி இதுல புலி சவுண்டு. நல்லா இருக்கு. ஓகே, மொத்தம் இல்லை 3 பேர் இருக்கானுங்க. 1 by 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள ட்ரை பண்ணும். ஆனால் எல்லாருமே கட்டானா வச்சிருக்கானுங்க இவனுங்க. கட்டானா பாய்ஸ். உறங்கு, நிம்மதியா உறங்கு. நீயும் உறங்கு. ஐய், ஓடாதரா. ஓ, சைலண்ட் ட்ரிப்போ. ஐயோ, கத்திட்டானே. ஓ, சவுட்டு பையன். ஓகே. அவன் அங்கே இருக்கிறான். யார் அங்க இருக்கிறான்? செத்துப்போ, செத்துப்போ. ஏய், கில் பண்ண எனக்கு அம்பு ஏறிடுது கைஸ். என்ன கைஸ், இப்போ நல்லா கேம் ஃபாஸ்டா இருக்கு. அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் கொஞ்சம் லேக் வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் கேம் நல்லா ஃபாஸ்டா இருக்கு. எனக்கு கதனே தெரியல. இது சிறு தொலைவில் காட்டிற்குள் யாரோ அலறுவது போல் கேட்கிறதே. அப்படியா? படையினரின் வேலையாக இருக்குமோ? இருக்கும். வாங்க போலாம். வாங்க போலாம். பின்தொடர்ந்து செல்லணும், வாங்க. எதிர்ப்படையின் வேலையாக இருக்குமோ? இருக்கும். இது ஒரு பெண்ணின் குரல். இது வரல, நானே தான் சொன்னேன். எழுந்துடா. ஐயோ, ஓகே, எழுந்துட்டான். இது ஒரு பெண்ணின் குரல். பாத்தீங்க, ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் வேற லெவல்ல. எப்படி போறீங்க இந்த? ஓகே, நம்ம ஆளுக்கு பெண்ணின் குரல்னா கரெக்டா காதுல விழுந்துருச்சு. குரங்கு சத்தம் கூட தான் கேக்குது. குரங்கு சத்தம்னு சொல்லவே இல்லையே. அழகிய இயற்கையின் மலை தண்ணீர் பயணிக்கும் போதுதான் அதுவே பாதையாகிறது. அதாவது இந்த சீன் இப்ப எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த கேம்ல வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று வச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து காட்டணும். நம்ம வந்து இந்த கல்லில் குதிச்சு போகும்போது இதை நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம், ஓகேவா? ஸோ அதனால அழகிய
இயற்கை காட்சின்ட்டு சொல்லி ஒரு கட்சின். ஐயோ குதிக்கும் போதெல்லாம் நம்ம லேக் ஆகிறானே. ஓகே கேஸ் வாங்க போலாம். பரவாயில்ல கேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க தான். ஆனா கொஞ்சம் சில ஆண்களின் குரல்கள் கேட்கின்றது. அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள். உதவிக்கு யாரையோ அழைக்கிறாள். என்னதான் அழைக்கிறாவா? போலாம். தப்பிக்க வழி இல்லை பேதையே. முரடு பிடிக்காதே. எங்கே ஓடுகிறாய்? கடலில் விழுந்து சாகவா? காட்டுக்குள்ள ஏதுடா கடலு? சாய் மாறிடேன். உன்னை போல் அழகு பதுமையை கொள்ள மாமனும் இல்லை. அதற்காக உன் தலைக்கு விதிக்கப்பட்ட பரிசினை விட்டு செல்ல நான் ஒன்றும் மடையன் அல்ல. வாங்க. ஆனால் ஒரு மனிதனாக நான் அவளை காப்பாற்ற வேண்டும். பெண்களுக்கு ஆபத்துனா நம்மளால ஓடி ஓடி வருவாங்க. நீ தூங்கு. அந்த மந்திரம் போடுவோம். தூங்குற மந்திரம் போடுவோம். தூங்கு. ஆழமாக உறங்கு. இந்த வாட்டி ஆழமாக உறங்கு. ஏண்டா 2 பேர் தான்டா இருந்தீங்க. திடீர்னு அப்புறம் எத்தனை பேர் இருந்தீங்க? ஹெட்ஷாட் போட்டேன். ஓ அவனுங்க முட்டா பசங்க அந்த சைடு போயிட்டு இருக்கானுங்க. பேசாம இந்த பொண்ணு இப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நம்ம அதை பண்ண மாட்டோம். வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம 3 பேர் இருக்கானுங்க. கடைசி ஒருத்தவங்க கூட கத்தி சண்டை போடுறோங்க. நம்ம தூங்கு. டேய் கண்ணுக்கு முன்னாடி கொள்றங்க. போடு. செயலற்று போ. இவன்ட்டு வெப்பன் எடுக்க முடியுமா? வெப்பன் கொடுப்பியாடா? அதுவே கட்டெல்லாம் ஒத்துக்குச்சு. ஓ நான் உடனே செல்ல வேண்டும். ஆஹா நன்றி. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. கைமாற வேணா விளக்கு மாற வேணா. நான் கிளம்புறேன்ட்டு ஓடி போயிட்டான். மறைந்து விட்டாள். இப்போது அவளை தேடி போவது சிறந்த வியூகம் அல்ல. வந்த வேலையை பார்ப்போம். அதான் சரி. அந்த வேலையை பார்க்கணும். அதான் சரி. வந்த வேலையை எப்படா போற? வழி எந்த பக்கம் இருக்கு? சரி ஓகே இப்படியே போவோம். வழி இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் புரியவில்லையே. இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காடு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து எதிரி படையினர் இரவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதற்காக அவளை இவர்கள் கொண்டு வர வேண்டும்? தண்டிக்க வேண்டும் என்றாலும் வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தாலும் எதற்காக ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தொலைவு வர வேண்டும்? இது உண்மையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த செயலின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்க வேண்டும். இந்த சோல்ஜர் சொன்னது கேட்டனா நீ இந்த தகவல்லாம் சேகரிச்சிருக்க மாட்ட. முன்பு தியானம் செய்து சக்தியை அதிகரித்தது போல இங்கும் முயன்று பார்க்கலாம். இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சிக்காரியோன்ட்டு ஒரு கேம்ல வருங்க. அது அப்படியே இதுல போட்டிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. சிக்காரியிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பவர்ஸ் எல்லாம் ஏத்திக்கலாம். உணர்கிறேன். வேங்கை போலும் வரவில்லையா? வரவில்லை. இது பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு திசை திருப்பலாக இருக்க முடியுமா? அவர்கள் உண்மையான நோக்கங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்ப முயற்சிக்கிறார்களா? எதிரியின் நோக்கங்களையும் உத்திகளையும் அறிய விரும்புகிறேன். அப்படிங்களா? இதற்கு மேல் இங்கு பாதை இல்லையே. நமது வரைபடத்தில் இந்த வழியாகத்தான் செல்வதாக இருந்தது. கண்ணுக்கு முன்னாடி படிக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க. பார்ப்போம். கண்ணுக்கு முன்னாடி படிக்கட்டு இருக்குதியா? ஓ படிக்கட்டு இருந்தாலும் அடைச்சு வச்சிருக்கானுங்களா? அண்டா காகசம் அபு காகசம் தொரிந்திரு சீசேம் இல்லையே, திறக்கலையே.
வேற ஏதாவது மந்திரம் போடணுமோ? தெரியலங்க, மந்திரம் மறந்துருச்சு. ஃபைண்ட் வே டு பிரேக் தி ஸ்டோன் வால். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. என்ன தர வச்சு உடைக்கிறது? டிஎன்டி மாதிரி எதாவது இருக்குமா? டிஎன்டி டிஎன்டி. ஓ, இந்த இடத்துல ஏதோ இருக்கு கைஸ். வாங்க அங்க போலாம். இங்கு ஏதோ வழி உள்ளது. இதுதான் தடையை கடக்க சரியான வழியாக இருக்கும். இதை பின்பற்றி செல்வோம். ஓகே, பின்பற்றி செல்லவும் வாங்க. காடா பாரு. இப்ப அது மேல போனோம். அதுக்கு மேல எப்படா போறது? ஓகே, இது இருக்கு. இப்படி இப்படி மேல அப்படி போ. வழி கிடைத்து விட்டது. அது மேல போணுமா? திசை மாறுகிறது. என்ன திசை மாறுதா? ஐயோ, கேட்கலையே. காத்தின் திசை மாறுகிறது. இந்த பக்கம் நின்னா இந்த எதிர்த்தாப்புல காத்தடிக்கும், இந்த பக்கம் நின்னா பின்னாடி காத்தடிக்கும், இப்படி சைட்ல நின்னா இந்த சைட்ல காத்தடிக்கும். என்னயா சொல்றீங்க? ஒரு ராஜாவா இருந்து இது கூட தெரியாம போயிடுச்சு. ஓ, ஜம்ப் பண்றாப்ல. ஆஹா, தப்பான எடுத்துக்கிட்டேன், கரெக்டான எடுத்துக்கிட்டேனா? இப்ப மேல அங்க போகணுமோ? ஐயோ, ஓகே, இதோ வழி இருக்கு. விட ஒரு கணம். ஏய், எப்படா? டேய் டேய், அது கல்ல விட்றா. ஓ, ஐயோ, சிக்கிட்டாங்க. ஓகே, வந்துட்டான். வீரன் இப்ப நடந்து கொண்டிருக்கிறான். வீரன் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறான். வீரன் இப்ப படியேறி கொண்டிருக்கிறான். விளிம்பு சற்று மேலே உள்ளது. அது தெரியும். வீரன் இப்ப மலையேறி முடித்து விட்டான். எங்க போனோம்? ஓகே, இது மலை ஏறணும். ஓகே, ஏறு ஏறு ஏறு. நல்லா ஏறு. இங்க நம்ம சவுண்ட்லாம் போடுறான்ல. ஏய், எத்தனை வைப்பீங்க? ஸ்டார்டிங்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தாங்க கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மலை உச்சி அடைந்து விட்டோம். இவ்வளவு பெரிய பாறை வந்தது. சற்று அருகில் சென்று பார்ப்போம். பாருங்க பாருங்க. திட்டமிட்டு இங்கு இந்த பாறையை வைத்தது போல் உள்ளது. திட்டமிட்டு இந்த பாறையை வச்சிருக்காங்களா? அடா, கீழே இருந்து தூக்கின்னு போயிட்டு இந்த மலை மேலதான் இந்த பாறையை வைக்கணுமா? டிஎன்டி டிஎன்டி இருக்குதா? டிஎன்டி இல்லையா? ஓ, நம்மால் பாறையே தள்ளுறாப்புல. இந்த டைம்ல அப்படியே அந்த பாகுபலி பீஜியம் போடணும். ஆகா, நான் எண்ணியதை போல் பாதையில் உள்ள தடை சுக்குநூறாக நொறுங்கி போனது. சரி கைஸ். ஆமா, இப்ப நம்ம மலைக்கு மேலதானே இருந்தோம். நம்ம எப்படி கீழே வந்தோம்? வீரன் மர்மமாக உணர்கிறான். சென்று விட்டோம். ஓகே, முயல்லாம் ஓடுது. எப்போடா? முயல் இந்த போக மாட்டியா? இல்லையே, எங்க போயிட்டு இருக்கேனே தெரியல கைஸ். நான் பாட்டுன்னு இருட்டுல போயின்னு இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த கேம் கதைக்கிழமை இருட்டுல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பயிற்சி, மீண்டும் பலத்துக்கான பயிற்சி. அப்படி, அவ்வளவுதான்.
வீரன் இப்ப ஓடிக்கொண்டு இருக்கிறான். என்னடா இது? இதெல்லாம் உடைக்காதா? ஓகே, அங்கங்க சின்ன சின்ன ஸ்டெக் ஆகுது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம். ஆனால் நல்லா இருக்கு கைஸ், தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம். வீரன் போகும் வழியில் ஒரு உடைந்த பாலம் உள்ளது. இதை எவ்வாறு வீரன் கடப்பான்? பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமையா. ஆய், உடையுது 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 ஒட்டையுது உடையுது. பொறுமையா பொறுமையா. அப்படியே பொறுமையா. இங்க இருந்து கீழே வந்து எவ்வளவு தூரம் விழுவ? ஐயோ, கீழே காணவே காணோம். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நைஸு. ஏய், அவ்வளோதான் கைஸ். ஒரு ஜம்பை போகணும்னு நினைக்கிறேன். வீரன் ஒரு வழியாக இந்த உடைந்த பாலத்தை கடந்து விட்டான். இந்த பயணத்தில் வரும் ஒவ்வொரு மர்ம முடிச்சுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆஹா, சோழன் ராஜா கற்பனவாளன் ரொம்ப அதிகமா இருக்குது போல. சில சமயங்களில் நாம் தேடும் பதில்கள் நம் கண்களில் இருந்து நிழல்களில் மறைக்கப்படுகின்றன. யோ, ஃபுல்லா இருட்டாதான் இருக்குது, எங்க நிழல்ல மறைக்கிறது? பொறுமை, அங்கு யாரோ இருக்கிறார்கள். ஆமா ஆமா, அங்க யாரோ இருக்கிறார்கள், நன்றாக தெரிகிறது. 2 குருட்டு பயல்கள் அங்க இருக்கிறார்கள். கிட்ட வந்த பிறகுதான் உங்களுக்கு, அதாவது எப்படின்னா தூரப்பார்வை அவங்களுக்கு தெரியாது, ஒன்லி கிட்ட பார்வை தான். செத்துப்போ. ஏய், வாழை ஒருத்தனை கில் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ என்ன பண்ற சல மாதிரி? கிட்ட பார்வை உள்ளவனே செத்து போடா. இருங்க, காம்போ இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க வரேன். போடு. உன் மரணத்தை பார். உன் மரணத்தை பார். எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இந்த புதையல் பெட்டியில் சுருள்கள் மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளன. ஐயோ, வாய் தரக்கூடாதுலோ, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சுருள்கள் மற்றும் கலைப்பொருட்கள் இருக்கிறதா? இந்த புதையல் பெட்டியில் சுருள்கள் மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளனவே. ஏன் எடுக்க முடியல? ஓகே, வந்த வேலையை பார்க்க வேண்டும். பார்ப்போம். எங்க பொறுத்த? நம் படையினரிடம் சொல்லி இந்த கோவிலை ஆராய்ந்து பார்க்க சொல்வோம். இப்பொழுது முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேறி போறதுக்கு வழி இல்லையடா. எண்டு காடு போட்டாங்க தலைவா, முன்னாடி போறதுக்கு வழி இல்ல. ஏண்டா, இது மேல கூட உன்னால ஏற முடியாதா? ஏறி அந்த சைடு போக கூட முடியாதா? வழி எப்படி போறதுன்னு தெரியலையே. இருட்டாகுது, ஒன்றும் தெரியல. எதை டார்ச் எதாவது எடுக்க முடியுமா? பெரிட்டு எப்படி போறது? ஓகே, இப்படி ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்த பாதை இல்ல. இந்த வழியில தான் வந்தோமோ? இந்த வழியில தான் வந்தான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த சைடு போக முடியல, எண்டு கார்டு போட்டாங்க. ஐயா, வழி எங்க இருக்கிறது? ஓ, இங்க இருக்கிறதா? இல்லையே, ஏற முடியலையே. ஐயா, வழி இல்லை ஐயா. கோயில் மலை ஏறணுமா? கோயில் மலை ஏறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வீரன் வழி தெரியாமல் ஒரு இடத்தில் முழித்துக் கொண்டிருந்தான். கண்ணுக்கு அருகே வழி இருந்தாலும் அங்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். எப்படா பொறுத்த? ஓகே, இப்படி போக முடியுமா? இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. இன்விசிபிள் சவுறு வச்சுக்கிறாங்க அங்க. சரி, எங்கேயோ வழி இருக்கு. அதோ இருக்கு கைஸ் வழி.
வீரன் ஒரு வழியாக வழியை கண்டுபிடித்து விட்டான். என்னடா ஏறா ரெண்டு பேர் இருக்காங்க. இவர்களை வேட்டையாடும் சமயம் இது. வேட்டையாட சமயமா? அம்மா இவனுக்கு எல்லாம் குருட்டு பசங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மயங்கி விடு. பொண்ணு போட்டு மயங்கி விடா. உறங்கி விடு. நீ செத்து விடு. வெட்டிட்டாங்க. டேய் என்னடா கட்டான வச்சு இப்படி வெட்டுன்னு வெட்டுற? காம்போ கில். ஃபேட்டாலிட்டி. டேய் 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 கட்டான பாய்ஸ். ஐயோ ஓய் செத்து போடா. ஆக்சுவலி நான் 6 அம்புக்கு மேலேயே யூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் 3 அம்பு இப்போ இருக்கு. ஏய் குருட்டு பையில செத்து போடா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சுரா. ஏய் அம்பு மிஸ் ஆயிடுச்சுரா. ஐயோ டேய் என்னடா இப்படி அடிக்கிற? ஐயோ ஃபெட்டாலிட்டி போட முடியாம போயிடுச்சே. இருங்க சிவனை கொன்னுடலாம். அமைதியாக இரு. பல்பு கொடுக்குறாங்க. நான் ஒன்று சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாச்சும். குடிசை போட்டிருக்கானுங்க. ஏதோ இருக்கு. எதிரிகளின் கூடாரத்தை கண்டுபிடித்தான் வீரன். இப்போ மூங்கில் காடா டோராவின் பயணங்கள். நம்ம உடஞ்ச பாலத்தை கடந்து வந்தோம், மலை மேல ஏறணும், இப்போ மூங்கில் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். கோவில் ஹெல்த்லாம் ஃபுல்லா தான் இருக்குது, ஹெல்த்தே குறையல. வேங்கை பலம் கிடைத்து விட்டது. எனக்கு மீண்டும் முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன். முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன். ஆனா எனக்கு இப்ப வழி தெரியாமல் தவிக்கிறேன். இப்படி ஏதோ இருக்கே. வழி எங்கேயா இருக்குதே? அது ஒரு வழி. வேகமா இப்படி குதி, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்பு. இதே இடத்துக்கு தானே இதுக்கு முன்னாடி அந்த கல்ல தள்ளி உரத்துக்கு வந்தோம். வீரன் மலை உச்சிக்கு அடைந்தான். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நானே சிரிப்பேன்னு நினைக்கிறேன். என்னடா லூசாட்ட வளரிட்டு இருக்கே அப்படின்ட்டு. வீரன் அங்கு ஒரு புலியை கண்டான். புலி அது செவனேன்னு இருக்குது. இப்ப போயிட்டு அது கூட ஒம்பளக்கணும். தூங்கிடுச்சியா? நம்ம ஆள் இப்ப புலியை டேம் பண்ண போறாப்ல. புலிகளும் சிங்கங்களும் என் ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான திரையில் வெறும் பூனைகள். சூப்பர் கைஸ், டேம் பண்ணிட்டாப்ல. இந்த பரந்த காட்டின் இதயத்தில் நம்ம புலியை டேம் பண்ணிட்டாரு கைஸ். என்னயா புலி மேல சாடல் போட்ட சவாரி பண்ணலான்னு பார்த்தேன், பண்ண முடியாதா? இங்க இருக்கு நம்ம டேம் பண்ண புலி. ஆட்டா பாவி, எவனே தின்னு இருக்கியா நீனு? ஓகே சரிங்க, சாடல் போட முடியுமா? எத்தனா
எத்தனை ரைடு போட முடியுமோ? ரைடு கூட பண்ண முடியல. இப்போ செத்துரு இல்லையா? அதுவும் பண்ண முடியலையே. ஓ, வீரன் தான் டேம் பண்ண புலியை அங்கே விட்டு சென்று விட்டான். Track to defeat Guardian of Steve Vijaya. Okay. ஏய், நம்ம மவுண்டைனுக்கு போற மாதிரி தானே பேச்சு. இப்ப நான் ஏன் அவனெல்லாம் போயிட்டு டிஃபீட் பண்ணோம்? என்கிட்ட வேற 650 தான் இருக்கு. படிநிலையும் முக்கியமானது. சரி, நான் என்ன முக்கியமானது? ஓகே, ஜம்ப். இப்படி ஒரு ஜம்ப், இப்படி ஒரு ஜம்ப். இந்த பரந்த நிலப்பரப்பில் நாம் எவ்வளவு சிறியவர் என்பதை நினைவூட்டுகிறது. இதெல்லாம் சரியா? நீ ஏன் சம்மதமே இல்லாம பேசி நிறுகிற? அநேகமா அந்த டேம் பண்ண புலியை கீழே விட்டோம். நம்ம ஆர்க்ல தாயிலா மாதிரி அதை வச்சு அழகா மவுண்டைன் ஏறி இருப்பேன். ஐயோ, இந்த சைடு போக முடியல. வழியை காணுங்க. இதோ இருக்கு வழி, ஆனா அந்த சைடு என்னால் போக முடியல. ஓகே, போக முடியுது. இப்படி 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 இப்படி. அவ்வளவுதான். ஓகே, எதிரிகள் வருகிறார்கள். வராங்களா? முதலில் ஒளிந்து கொள்ள வேண்டும். என்ன இது? ஜஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரக்சரா இது? எதிரிகள் எங்க வராங்க? கயிறை பயன்படுத்துவோம். அதுக்காக தான் போனேன். அச்சோ, கீழே மட்டும் விழுந்துராத. ஐயோ ஐயோ, டேய், இப்படி போடா, இப்படி போடா. ஏன்டா இப்படி விடுற? கண்ணில் படுவதை விட இந்த சாம்ராஜ்யத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது. ஆஹா, அப்படி என்ன இருக்கு? எவ்வளவு தூரம் போடு. குருவி விஜய் மிஞ்சிட்டாப்புல. ஒரு மலையை விட்டு இன்னொரு மலைக்கு தாண்ட ஆரம்பிச்சுட்டு. மிகப்பெரிய பாறையை தள்ளுறாப்புல. பாதை தெரிகிறதா? ஆமா ஆமா, கீழே நிறைய பாதை தெரிகிறது. அங்கங்க உடஞ்சு உடஞ்சு. அவ்வளவுதாங்க, பர்ஃபெக்ட். என்ன பாம்பா இது? அணிலா? செங்குருங்க, 2 கப்பல் தெரியுது. ட்ராக் டு டிஃபீட் கார்டியன் ஆஃப் ஸ்டீவ் விஜயான்னு போட்டிருக்கு. டேய், கீழே கீழே விழுந்து துளையாதரா. போடு. எவ்வளவு தூரம் ஜம்பிங்க. பேசாம கேம் கிரியேட்டர் இந்த இடத்துல ஒரு பாலத்தை கட்டியிருக்கலாம். இந்த எலமெண்ட் தாங்க நிறைய இருக்கு. கடுப்பா இருக்குது. இது கொஞ்சோண்டா இருந்தா பரவாயில்ல, பாட்னு போயினே இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியால கூட இந்த மாதிரிலாம் வராதுன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவோட மோசமா இருக்குது கேஸ் எல்லாம். அதனால தான் கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பான். போடு, ஜம்பு ஜம்பு, மேலே ஜம்பு, சைடில் ஜம்பு, மறுபடியும் மறுபடியும். உச்சியை அடைந்து விடுவோம். அப்ப சிறிது தூரத்துல உச்சி அடைஞ்சிருவோம். அதுக்கே தெரியுது. விளக்கெரியுது. கட்சின்னு திடீர்னு எங்கிருந்தா வந்தா? கொலை வந்தவன் இல்லை கிளர்ச்சியாளர்களின் கைகூலியா? சொல்ல மாட்டாயா? உன்னை துண்டு துண்டாக வெட்டி ஓநாய்களுக்கு உணவாக பேசுறதுக்கு. இவன் என்னை கிளர்ச்சியாளன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். நம்பால் மைண்ட் வாய்ஸ். உன்னை மட்டுமல்ல, உன் நாட்டு மன்னனையும் சிறைப்பிடித்து இந்த மக்களுக்கு விடுதலை அளிப்பேன். என் காடுகளுக்குள் என் மன்னனின் ராஜ்யத்தின் வலிமைக்கு சவால் விட துணிந்த நீ யாரடா? ஒரு சவால். இறுதியாக இந்த காட்டில் தகுதியான எதிரிகள் இல்லை என்று நினைத்தேன். உன்னை தயார்படுத்திக் கொள். ஓகே கெஸ், பாஸ் ஃபைட். என் காலில் வந்து மண்டியிடு. இந்த டைம்ல புலி இருந்தா நல்லா இருக்கும். ஆணவம் பிடித்தவனே, உன் மிரட்டலுக்கு நான் தலைவணங்க மாட்டேன். உன் தலையை எடுக்க போகிறேன் பாரு. கதையே பேசுறாங்க. தைரியமான வார்த்தைகள்.
ஆனால் நம் செயல்கள் முடிவு செய்யட்டும் யார் யாரை வெல்லப் போகிறார்கள் என்று. வா. இங்க காணாம போயிட்டான். ஓ, அவனுக்கு இன்விசிபிள் ஆகிற பவர் இருக்கா? ஓ கைஸ், அங்க இருக்காங்க. ஓ கைஸ், அவனுக்கு பாத்தீங்களா இவ்வளோண்டு இருக்கு. டேய் டேய் டேய், தலைய கட்டுறா. நீ நன்றாக சண்டை போடுகிறாய், ஆனால் என் ராஜ்யத்தின் வலிமையை குறைத்து மதிப்பிடுகிறாய். நீ பெரும் படையெடுத்து வந்தாலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. எங்கள் படைகளின் வலிமைக்கு முன்பாக உங்கள் ராஜ்யம் சிதைந்துவிடும். இந்த காடு உங்கள் வீழ்ச்சிக்கு சாட்சியாக இருக்கும். ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? என் வாள் ஒன்று போதும். நான் இல்ல, எனக்கு அம்பு வேணும். ஏன்டா டபுள்? ஐயோ, என்னடா ட்ரிபிள் ஷாட்? ஐயோ, என்னடா சோந்துட்டேன்? ஐயோ, ஓ இருடா, சோந்துட்டேன்டா. இருடா, கொண்டாரு. வெயிட்டிஸ் தாண்டா விட்டேன். ஏன்டா அடிக்கிற? ஐயோ, கொன்றுவான் போலே. வீரன் மீண்டும் முயற்சிப்போம். ஐயோ, மீண்டும் முயற்சிப்போமா? பயங்கரமா அடிக்கிறாங்க. வெயிட்டி சுட்டா கூட விட மாட்டேங்கிறான் நம்மள. எல்லாரும் ஈஸியா கில் பண்ணிட்டு இவனை கில் பண்ற. என்னடா எங்கடா வந்து இறங்குன? ஃபர்ஸ்ட்ல இருந்தா இந்த காட்டின் வரைபடத்தின் பரந்த பரப்பில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு சாத்தியமான போர்க்களமாகும். எனது சிப்பாய்களுக்கான சரியான இடத்தை நான் அறிய வேண்டும். ஓ மை காட். गाइस, ஆட்டோ சேவ் இல்ல. நம்ம சேவ் பண்ணிருக்கணும் போல கைஸ் இது. ஓகே, நம்ம இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். மறுபடியும் அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது. பாஸ் ஃபைட்டை முடிச்ச மாதிரி நீங்களே நினச்சிங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த கேம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்டீமில் இந்த கேம் ஃப்ரீயாகவே இருக்கு. சரி, ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.